எவ்ரிவன். இன்னைக்கு துலாம் ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். குரு பயிற்சினால நன்மை அடையக்கூடிய 5 முக்கிய ராசிகள்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள்ல இந்த துலாம் ராசியும் ஒன்று. அதிகப்படியான நன்மைகளை இந்த ராசிக்கு வாரி வழங்குறதுக்கு குரு பகவான் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறாரு. அதிக அளவு நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த 9ஆம் இடத்து குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யறாரு அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அவரோட ஸ்தான பலமும் அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள்ல என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே பார்க்கலாம். இந்த துலாம் ராசி நபர்கள் பொதுவா பாத்தீங்கன்னாவே நிறைய இதுல லாயர்ஸ் இருப்பாங்க, நீதிபதிகள், அந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க. அதே மாதிரி மீடியா சம்பந்தமான திரைப்படத்துறையில அந்த மாதிரி பீப்புள்ஸும் அதிகப்படியா இந்த துலாம் ராசி நபர்கள் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. சுக்கிரன் அதிபதியா இருக்கிறதுனால இந்த மாதிரி திரைப்படத்துறை, கலைகள் சம்பந்தமான இந்த மாதிரி ஒர்க்லையும் இந்த மாதிரி பீப்புள் அதிகப்படியா இருக்கிறாங்க. குரு பகவான் உங்களுக்கு முதல் விஷயமா 5ஆம் பார்வையா உங்களோட ராசியவே பார்க்கிறாரு. அது அற்புதமான நல்ல விஷயமா சொல்லப்பட்டிருக்குது. உங்க ராசியவே அவர் பார்க்கறது உங்க ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க சந்திரன் வரும். அதாவது உங்க மனசை சொல்லக்கூடியதான் உங்களோட ராசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க மனநிலை ரொம்ப அளவுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் உங்க மனதளவுல நீங்க எவ்வளோ காயப்பட்டுட்டு இருந்தாலும், எவ்வளோ கவலைகள்ல இருந்தாலும், எவ்வளோ டிப்ரெஷன்ல இருந்தாலும் அதெல்லாமே அப்படியே ஒரு நொடியில உங்களுக்கு மாறக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட எல்லா விதமான கவலைகளும் தீர்ந்து உங்க மனதுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு மனநலம் சரியாகும். அதே மாதிரி உடல்நிலையில இது நாள் வரைக்கும் சந்திச்சுட்டு வந்த எந்தவித பிரச்சனைகளா இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆக ஆரம்பிக்கும். நல்ல முன்னேற்றங்கள், உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்கள் டக்குன்னு கிடைச்சு உங்களுக்கு அதுல இருந்து சீக்கிரமே வெளிவர ஆரம்பிச்சிருவீங்க. ஓவராலா உங்களோட உடல்நிலை முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல பளபளப்பும் உங்க மேனில ஏற்பட ஆரம்பிக்கும். நல்ல சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரைக்கும் இருந்தது மாதிரி இல்லாம நல்ல சுறுசுறுப்பாகவும் நீங்க இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட வேலைகளை டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரியான பிளான் பண்ணி நல்ல தெளிவான முடிவுகளை எடுத்து செய்யக்கூடிய ஆளா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. உங்களோட ராசி அதிபதியே சுக்கிரன் அப்படிங்கிறதுனால சுக்கிரன்னாலே அழகுதான் இல்லையா? அதோட குரு பார்வையும் சேர்றது அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான அழகு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட ஆன்மீக எண்ணம் அப்படிங்கிறதும் அதிகப்படியா இந்த காலகட்டத்தில் இருக்கும். நீங்க ஏதாவது ஆன்மீக தேடல்ல இருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கான வழிகாட்டிகள், ஒரு குரு இவ்வளவு நாள் இல்லாம இருந்தாரு அப்படின்னா கூட இதுக்கு மேல நீங்க தேடாமலே குரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா கிடைக்க ஆரம்பிப்பாரு. அந்த அளவுக்கு ஆன்மீக முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க போக ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான டைம் தான் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வருடத்துல நடக்க போகுது. ஆன்மீக லெவல்ல நீங்க உங்களோட குலதெய்வங்கள் பூஜைகள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட நீங்க இது நாள் வரைக்கும் என்னென்ன பாக்கியங்கள் செஞ்சு வச்சிருக்கீங்களோ அதற்கான பலன்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய, பலன்கள் எல்லாம் அறுவடை செய்யக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட். இது நாள் வரைக்கும் இப்பிறவிலையோ அதுக்கு முந்திர பிரிவிலையோ என்னென்ன பாக்கியங்கள் நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த பாக்கியங்களை தரக்கூடியவராக தான் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பார்வை செய்து, இந்த 5ஆம் இடத்தை பார்வை செய்து உங்களுக்கு அந்த பலன்கள் எல்லாம் தரப்போறாரு. அரசாங்கத்துல நல்ல உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்ப. அதே மாதிரி திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கும் ஒரு எக்ஸலண்டான டைம் பீரியட். இவ்வளவு நாள் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்தவங்க, திருமணம் அமையவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க கூட இந்த குரு தான் திருமணம்னு பேச்சு வந்துட்டாலே குரு பகவான் தான் அதுல பிரதானம். அவரோட பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் இப்போ உங்க ஸ்தான பலத்துல இருந்து அடுத்ததா பார்வை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த 3ஆம் இடம் அப்படின்னாலே இது விஜய வீரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட வெற்றிகளை தரக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் பார்வை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் மற்றும் இல்லாம சனி பகவானும் பார்க்கிறாரு. குரு பகவான் உங்களோட துலாம் ராசிக்கு ராசிநாதனையும் பார்க்கிறாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதே டைம் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இப்படி 3 இடங்கள்ல பார்வை பெறது அப்படிங்கிறது அதிகப்படியான சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்பட்டிருக்கிறது. விபரீத ராஜயோகம் அது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யறது அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த இடத்துல ராகுவும் இருக்கிறது
இருக்கிறது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தாலும் அந்த திருமணத்துக்கான யோகம், அதுக்கான காலகட்டம் இப்போ நடக்க ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை உருவாக ஆரம்பிக்கும். இவங்க சப்போஸ் இந்த டைம்ல நீங்க கருவுற்றிருக்க பெண்கள் அப்படின்னா ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லதுதான். ஆனா அது அந்த ராகுவே வந்து குரு பார்வை செய்யறது பார்வை இருக்கிறதுனால ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. நம்ம கவனமா இருக்கிறது மட்டுமே போதும். அந்த அளவுக்கு இது நன்மையா தான் முடிய போகுது. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதே மாதிரி சனி பகவானும் 3ஆம் பார்வை வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மையை தான் செய்ய போகுது. உங்களோட மாமனார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். அவங்களுக்கு உயர்வுகள் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம். கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சிட்டு இருக்க கணவன் மனைவிகளுக்கும் இந்த டைம் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்னா ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கக்கூடிய டைமாக இருக்கும். இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ தான் நினைக்கிறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு இந்த டைம் தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான டைம். இப்போ அந்த பேச்சு தொடர்பாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சுப முடிவுகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்த எந்த விதமான உறவு முறைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம். பிரிஞ்சு போன நிறைய உறவுகள் வந்து உங்களுக்கு திருப்பி சேர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இழந்த நற்பெயர்கள், மதிப்பு, மரியாதை, இல்லை ஏதாவது செல்வ வளத்தில் என்ன விதமான நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிருந்தாலும் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம். டோட்டலாக ஒரு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமை. உங்கள் குழந்தைகளோட லைஃப்லையுமே ஒரு நல்ல முன்னேற்றம். சப்போஸ் குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க படிப்புலேயும் சரி நல்ல உயர்கல்விகள் கிடைக்கக்கூடிய டைமும் இல்லை அந்த மாதிரி டைமும் இருக்குது. அதே மாதிரி படிப்பு முடித்தவர்களுக்கும் நல்ல வேலையில் அமர்வதற்கும் நல்ல சம்பாத்தியம் பெறுவதற்கும் உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குழந்தைகள் வழியிலையும் வந்து ஒரு நல்ல நன்மைகளை அளிக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திற்கே ஒரு யோகமான காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலம் தான் சொல்லலாம். இந்த 1 year அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தையும் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு என்னென்ன செய்யணும், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆக்ஷன்ஸை நீங்கள் மாற்றிக்கிறப்ப இந்த பலன்களை வந்து நீங்கள் முழுமையாக பெற்றுக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு இல்லை எல்லை தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் வந்து அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து அதிகப்படியான ஏற்றங்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு குடும்பத்துக்கே நன்மை அளிக்கக்கூடியதுன்னு சொல்லியாச்சு இந்த குரு பயிற்சி பலன்கள். உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் கணவனுக்கு யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நன்மைகள் அதிகப்படியான ஏற்றங்களை தரக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அங்கே போய் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த குரு பார்வை உங்களுக்கு குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு தரப்போகுது. ஸோ ஓவராலாக ஒரு எக்ஸலண்ட்டான டைம் பீரியட், பொன்னான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசினருக்கு மட்டும்தான். ஸோ இந்த மகாலட்சுமி தெய்வீக வழிபாடுகளையும் எல்லை தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் மேற்கொள்றதன் மூலமாக ஒரு முழுமையான பலனை நீங்களும் அடைஞ்சிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.